கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து வேதாகமத்துல பெயர் சொல்லப்படாத இருக்கிற பெண்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று தினத்துல யாரை குறித்து பார்த்த ஞாபகம் இருக்குதுங்களா? யார் மனைவி? யோபனுடைய மனைவி குறித்து நேற்று தினத்துல பார்த்தோம். அவங்கள குறித்து ஒரே ஒரு வசனம் தான், ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுறாங்க. தேவனை தூஷித்து என்ன பண்ணும்? ஜீவனை விடும் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கடைசி அதிகாரத்துல யோபு அவங்களிடத்துலதான் எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தார்? சோதனை காலம் முடிந்த உடனே 10 பிள்ளைகள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரி, அவங்கள குறித்து நம்ம பார்த்தோம். இப்பொழுது நம்ம பினகாசுடைய மனைவியை குறித்து, ஒரு ஆசானுடைய மனைவியை குறித்து நம்ம பார்க்க போறோம். இவங்களுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியத்தை பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ல இருந்து 22 வரைக்கும் கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். பினகாசின் மனைவியாகி அவள் அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாய் இருந்தா அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. அதன் மேல் சிந்தனை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டது. அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிற்று என்றால், தேவ பிள்ளைகளை, இவங்களுக்குள்ள இருந்த ஒரு பக்தி வைராக்கியம் இவங்க பெயர் சொல்லப்படலை. இவங்க அதாவது பெலிஸ்தர் யுத்தம் செய்வதற்கு வருவதான காரணத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒன்று ஏலி செய்த தவறு, இன்னொன்று அவர்கள் பிள்ளைகள் செய்த பாவம். ஏலியுடைய 2 பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் செய்த பாவம். அதனால கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்னவா வருகிறது என்று பார்த்துட்டு 4ஆவதாக தான் இந்த பினகாசுடைய மனைவி குறித்து பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, இவங்க செய்த, ஏலி குடும்பம் செய்த பாவம் தவறுதல் நிமித்தமா கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பு, எத்தனை நியாய தீர்ப்பு சொல்றாரு நான் பிற்பாடு சொல்றேன். நியாய தீர்ப்பு நிமித்தமா பெலிஸ்தருடைய யுத்தத்தை கர்த்தர் புயலாக மாற்றினார். 4000 3000 இஸ்ரவேலை வெட்டி பெலிஸ்தர் சாய்க்கிறாங்க. கர்த்தருடைய பெட்டி பாளையத்திற்கு வந்தா நம்ம தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியில கர்த்தர் வாசமா இருக்கிறாரு. பாளையத்துக்கு வந்தா, உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்தா நம்ம பிழைத்துக் கொள்வோம், வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க. உடன்படிக்கை பெட்டியும் பெலிஸ்தரால நம்ம கொண்டு பிடிக்கப்படுகிறது. இதை கேள்விப்படுறாங்க. யாரு? பினகாசுடைய மனைவி கேள்விப்படுறாங்க. அவங்க பக்தி வைராக்கியத்தை பாருங்க. அவங்க நிறை மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. தேவாலயத்தினுடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டதையும் மாமனாரும் புருஷனும் இறந்து போனதை கேள்விப்பட்ட போது அவங்க குனிந்து பிரசவித்து சாக போகிற நேரத்துல அவர் அண்டையில நிற்கின்றதான, அந்த அம்மா அண்டையில நிற்கின்றதான ஸ்திரீகள் எல்லாம் சொல்றாங்க, பயப்படாதே, நீர் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றான்னு சொல்றாங்க. அதற்கு ஒன்றும் பேசல, அதன் மேல சிந்தையும் வைக்கலன்னு சொல்லப்பட்டிருக்குது. தேவ பிள்ளைகளே, இவங்களுடைய கவலை, இவங்களுடைய பாரம் எல்லாம் என்னன்னா, புருஷன் செத்துட்டானே, மாமனார் செத்துட்டாரு, நம்மளுக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி இவங்க அது மேல, இஸ்ரவேல்ல ஆண் பிள்ளைன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். இதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டது. மலைகளும், அதாவது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், மலைகள் என்பது புருஷன், பர்வதம் என்பது பிள்ளைகள், இவங்க விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் சொல்றார். இப்போ ஆண் பிள்ளை பிறந்தா இஸ்ரவேலுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏனென்று சொன்னா அந்த தாயார புருஷனுக்கு பிற்பாடு யாரு பராமரிப்பாங்க? பிள்ளை தான் பராமரிப்பான். இப்போ ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறான் என்று சொன்னோடனே
அதன் மேல புருஷன் செத்ததும் மாமனார் செத்தது மேல சிந்த வைக்காம தேவனுடைய பெட்டி பிடிபட்டதே என்று சொல்லி வருத்தப்பட்டு கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன பண்ணிச்சு, அற்று போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று சொல்லி நம்ம பெயர் வைக்கிறாங்க. இக்கபோத் என்று சொன்னா மகிமை விலகி போயிற்று என்று பொருள். ஆமே, என்ன போயிடுச்சான்? கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லி இவங்க பிள்ளைக்கு இக்கபோத் என்று நம்ம பெயர் வைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இது போல பிள்ளைகளுக்கு சாபமான வார்த்தைகளை பெயர் வைத்துங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ராகேல் கூட தம் பிள்ளைக்கு பெனானி என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க. என்ன பெயர் வச்சாங்க தெரியுங்களா? ராகேல் வச்ச பெயர் பெனோனி என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க. வேதனையின் மகன் என்று பெயர் வைக்கிறாங்க. ஆனா யாக்கோபு வைக்கிறாரு, இவர் வலது கரத்தின் மகன் என்று சொல்லி பென்யமின் என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அதே போல எத்தனையோ பேர் அது குறித்து பார்க்கலாம். நம்ம பார்த்தோம்னா நேரம் ஆகிடும். நம்ம இதுக்குள்ள சப்ஜெக்டுக்குள்ள வந்துடலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனிங்க. நான் இந்த செய்தியை நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா ஒரு இடத்துல செய்தி கொடுத்தார். சென்னையில் தினத்தந்தி ஆபீஸ் எதிர்க்க ஒரு பெரிய கத்திட்டு ஒரு ஆர்சி சபை இருக்குது. அந்த வளாகத்தில் பெரிய கூட்டம் ஒன்று நடந்தது. அதில் இந்த செய்தி அவர் கொடுக்கும்போது பீகாரில் இருக்கிற அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா பேசும்போது சொன்னார், நான் பரலோகம் போவேனா ஏலியுடைய மருமகளை பார்ப்பேன், அவங்களிடத்துல நான் கேட்பேன், உன்னால் எப்படி இந்த வேதனை மத்தியில் இந்த வார்த்தை சொல்ல முடிந்தது என்று சொன்னார். அப்போ எந்த அளவுக்கு இவங்க பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆனாலும் இவங்களுடைய பெயர் எங்க சொல்லப்படலை? வேதாகமத்தில் சொல்லப்படலை என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, இந்த நிலைக்கு வந்ததான காரணம் என்னன்னா, நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கின்னு போறேன். முதலாவது ஏலி செய்த தவறு. கவனிக்கலாம், ஏலி செய்த தவறு முதலாவது காரியம். ஏலியின் பாவம் சீலோவில் இருந்த ஒரு பிரதான ஆசாரி. நீங்க 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24 25 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, ஏலியின் 2 பிள்ளைகளுடைய பாவத்தை ஏலி கடிந்து கொள்ளுகிறார். ஆனாலும் அவர்கள் திருந்தாத பட்சத்தில் ஏலி என்ன செய்திருக்கணும்னா, உடனே ஆசாரிய பணியிலிருந்து அந்த பிள்ளைகளை நீக்கி இருக்கணும். இதை ஏலி செய்யல. இதனால ஒரு தேவனுடைய மனுஷன் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, நீ தேவனை காட்டிலும் உன் குமாரன் என்ன பண்ற மதிக்கிறாய் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். இது புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்குது. ஒருவன் சபைக்கு விரோதமாய் அல்லது சாட்சியை கெடுத்து கொள்ளுகிற பாவம் அவனுக்குள்ள காணப்படுமானா தனியா கூப்பிட்டு சொல்லுன்றார். இல்ல கேட்கலையா 2-3 பேரோடு சொல்லுன்றார். அப்படியும் கேட்கலையா சபையில அவனுடைய பாவத்தை எல்லாருக்கும் முன்பதாக அறிக்கையிடு, இது நிமித்தமா சபைக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகன்றார். அப்படியும் இல்லையா அவனை சபையை விட்டு என்ன பண்ணு விலக்கு என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, அதை காட்டிலும் ஒரு பெரிய பாவம்னா, ஆசாரிய பணி செய்கிற இவங்களே பாவம் செய்த நிமித்தமாக ஏலி கண்டித்தாலும் கூட அவங்க திருந்தல. உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஆசாரிய பணியிலிருந்து நீக்கி இருக்கணும். இதை செய்யல. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணிட்ட? தேவனை காட்டிலும் உன் குமாரரை என்ன பண்ற மதிக்கிறாய் என்று சொல்றார். 2வது காரியம், 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அவன் குமாரர்கள் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறத அவன் அறிந்தும் அவர்களை அடக்காம போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 2வது காரியம், இஸ்ரவேல் சாபத்தை போக்குவதற்கு தான் கர்த்தர் ஆசாரிய ஊழியத்தை ஏற்படுத்தினார். உண்மைதானே? கவனிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கிடரியை கொண்டு முழு இஸ்ரவேலுடைய பாவமும் நீங்கும்படியாய் பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவோன்னா, அந்த மாட்டினுடைய தலைமையில கையை வைத்து முழு சமஸ்த இஸ்ரவேலுடைய பாவமும்
இந்த காலை மேல நாங்கள் செலுத்துகிறோம் சொல்லி ஷாபாக் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவான். ஒரே வெட்டில 2 துண்டா காலை போயிடும். அதனுடைய ரத்தத்தை கொண்டு போயிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி மேல நம்ம தெளிப்பார். இது நிமித்தமா இஸ்ரவேல்ல இருக்கிற சாபம் என்ன பண்ணும்? போயிடும். இப்போ சாபத்தை போக்கும்படியாக தான் ஆசாரி ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஆசாரி ஊழியம் செய்கிற ஓப்னி பினகாசும் தேவ பிள்ளைகளை சாபத்தை வர வைக்கிறத அறிந்தும் கூட ஏலி செய்த தவறு என்னன்னா பிள்ளைகளை அடக்கலைங்க. பிள்ளைகளுக்கு போதித்தாரு, ஆனா நடைமுறையில என்ன பண்ண கொண்டு வரல. போதிக்கிறதோடு இருக்கக்கூடாதுங்க, நடைமுறையில அவங்க நடக்கிறாங்களா இல்லையா என்று சொல்லி ஏலி கவனிக்காத பட்சத்துல 2வது தவறு என்ன பண்ண செய்கிறார். 3வதாக தேவ பிள்ளைகளை 14ஆம் வசனத்துல இது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியனாவது காணிக்கலாவது நிவர்த்தியாவதில்லை. தேவ பிள்ளைகளை இதனால அவங்க செய்த பாவம் பலியிலையும் காணிக்கலும் நிவர்த்தி ஆகலைன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில சவுல் அமலேக்கிற முற்றிலுமாய் சங்காரம் பண்ண சொல்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, சங்காரம் பண்ணியப்பா? பண்ணிட்டேன். அப்ப ஆடு மாடுகள் சத்தம் என் காதுகளை விழுகிறது என்ன? நான் தேவனுக்கு பலியிடும்படியா கொண்டு வந்தேன்றார். அதுக்கு சொல்லுவாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கமோ? கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தர் உன்னை ராஜாவா இராதபடி புறக்கணிக்கிறார் என்றார். ஆக தேவ பிள்ளைகளே, 3வது காரியம், இந்த ஏலியுடைய பிள்ளைகளும் ஏலி செய்த பாவமும் எந்த பலியினால கூட கவனிக்கலாம். ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியிலாவது காணிக்கலாவதுனால நிவர்த்தி செய்யப்படுவதில்லை என்று சொல்றார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறார்னா, ஆலயம் கட்டுவரில் பார்த்து ஆண்டவர் சொல்றார், எனக்கு நீங்க கட்டுகிற ஆலயம் மாத்திரம் வான எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என் வார்த்தைக்கு நடுங்கின்றவனே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளுடைய பாவத்தை தான் மன்னிப்பாரே தவிர அக்கிரமம் தெரிந்து செய்த பாவம் ஏழுடைய பிள்ளைகளுடைய பாவம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எந்த காணிக்கினாலும் பலிகளினாலும் உன் பாவம்னா ஆகாது, நிவர்த்தி ஆகாது என்று ஆண்டவர் என்ன பண்ண சொல்றார். சரி, இப்போ ஏழுடைய பிள்ளைகளுடைய பாவம், ஏழுடைய பிள்ளைகளுடைய பாவம். இப்போ ஏழுடைய பாவத்தை குறித்து 3 காரியம் பார்த்தோம். ஒன்று, பிள்ளைகளுக்கு போதித்தாரை தவிர திருந்தல, பணியிலிருந்து என்ன பண்ணல, நீக்கல. 2வது, சாபத்தை வர வைக்கிறத அறிந்தும் கூட அவங்கள அடக்கல. 3வதாக, அவங்களுடைய பாவம் எதனாலும் நிவர்த்தி ஆகலை என்று சொல்லி 3 காரியத்தை பார்த்தோம். இப்போ ஏழுடைய பிள்ளைகளுடைய பாவம். 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஏலியின் குமாரர்கள் பேலியாலின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லைன்னு இருக்குது. பேலியாலின் மக்களாக இருந்தார்கள் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க யாரு, பேய் பிள்ளைகளா இருந்தாங்க, பிசாசின் பிள்ளைகளா இருந்தாங்கன்னுவாங்க. மூலமொழியில அவங்க குடிகாரர்களாக இருந்தாங்க. ஒரு ஆசாரி மதுபானம் பண்ணக்கூடாது, ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, குடிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இறைச்சி வேகிறதுக்கு முன்பதாக இவங்க என்ன பண்ணாங்களா, எடுத்து கொண்டார்கள் என்று இருக்குது. பலி பொருள் தேவனுக்கு செலுத்தாம முதல்ல தனக்கென்று என்ன பண்ணா எடுத்துக்கினாங்க. 2வது பாவம் எது, பலி பொருளை கர்த்தருக்கு செலுத்தாம தனக்கென்று என்ன பண்ணா எடுத்துக்கொண்டாங்க. 3வது பாவம், ஏலி பிள்ளைகளுடைய 3வது பாவம், ஒலிவ எண்ணெய் என்ன பண்ண திருடுனாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் இடித்து பிழிந்த சுத்தமான ஒலிவ எண்ணெய்களை கொண்டு போருவாங்க. எதுக்காகன்னா, அங்க இருக்கிற பொன் குத்து விளக்குல இருக்கிற 7 அகல்களும் எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கணும். அதன் வெளிச்சம் கர்த்தர் தாம் மத்தியில வாசமா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அதனால விளக்கு அணையவே கூடாது. தேவனுடைய பெட்டி இருக்கின்ற கர்த்தருடைய ஆலயத்துல
ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போவதற்கு முன்னே சாமுவேல் படுத்து கொண்டான்னு இருக்குது. அணையக்கூடாது. ஏன் அணையுதுன்னு சொன்னா, ஏழுடைய பிள்ளைங்க இறைச்சிகளை சமைப்பதற்காக ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வருகிற ஒலிவ எண்ணெய்களை என்ன பண்ண திருடினாங்க. ஒன்று குடிகாரன், ரெண்டாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம எடுத்துக்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அதிகால ஆராதனை கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கிற கவனிக்கலாம், நேரத்தை கொடுக்கணும், தசம்பாகத்தை கொடுக்கணும். இதெல்லாம் ஏழுடைய பிள்ளைகளுடைய பாவத்துல போய் சேர்ந்துடும். மூன்றாவது தேவ பிள்ளைகளை இவங்க என்ன பண்ணாங்க, திருடினாங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்துல ஆண்டுடைய பிள்ளைங்க உண்மையா இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் விசாரிப்பார். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பாவம் செய்தாங்கன்னு இருக்குதுங்களா? கொஞ்சம் வாசிங்க. 2:22. ஏழு மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்து வெளியே கூடுகிற பெண்கள் இடத்துல என்ன பண்ண சயனித்தாங்க. புறஜாதி பெண்கள் தான் வெளியே இருப்பாங்க, அவங்களோடு கூட என்ன பண்ணாங்களாம், சயனித்தாங்கன்னு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மனைவிக்கு இவங்க என்னவா இல்லை, உண்மையா இல்லை. இதை தான் ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லுவாரு, என் வீட்டின் எங்கும் இவன் எப்படி இருக்கிறான், உண்மை உள்ளவனா இருக்கிறான். தேவனுடைய வீடு எங்கும் என்பது முதலாவது பரிசுத்த ஸ்தலம், தேவன் இருக்கிற இடம். மகா பரிசுத்த ஸ்தலம், யூதர்கள் ஊழியக்காரர்கள் இருக்கிற இடம். மூன்றாவது பிரகாரம், புறஜாதிகள் இருக்கிற இடம். மோசே தேவனிடத்திலையும் சாட்சியா இருந்தாரு, ஆசார இடத்திலையும் சாட்சியா இருந்தாரு, புறஜாதி இடத்துல சாட்சியா இருந்தார். ஆனா இவங்க புறஜாதி பெண்கள் இடத்துல பாவம் செய்தாங்க. நான்காவது பாவம், தன் மனைவிக்கு என்னவா இல்லை, உண்மையா இல்லை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தேவனுடைய சமூகத்துல இவங்க பாவம் என்னவா இருந்ததுதான், பெரிதா இருந்தது. தேவ பிள்ளைகளே, குடி, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல, திருட்டு, விபச்சாரம், இது கர்த்தருடைய பார்வையில நீங்க விளையாட்டா எடுத்து கொள்ளக்கூடாது. இது பெரிய பாவமாய் கர்த்தர் பார்க்கிறார். என்ன பாவமா இருக்குது, பெரிய பாவமா இருக்குது. தேவனுடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு இவங்க என்ன பண்ண காரணமா இருந்தாங்க. அதாவது இது நிமித்தமா இவங்க 2 பேர் செய்யற பாவத்தை நிமித்தமா இஸ்ரவேல்ல அநேகர் இடறி போயிட்டு விக்கிரங்களை தழுவி கொண்டார்கள் என்று சொல்லி மூலமொழியில சொல்லப்பட்டு இருக்குது. அதனால நம்ம நிமித்தம் யாரை என்ன பண்ணக்கூடாது, இடர்ல அடையவே கூடாது. பரிசுத்த இடர்ல அடையக்கூடாது, பக்தியில இருந்து இடர்ல அடையக்கூடாது. தேவனை விட்டு பின்வாங்கி போகிற காரியம் நமக்குள்ள இருக்கும். ஆனா கவனிக்கலாம், இதனாலதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வருது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். முதல்ல ஏலி செய்த தவறு, 2வது ஏலியுடைய பிள்ளைகள் செய்த பாவம், 3வது இதனால தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான வசனம். இது நிமித்தம் தான் அவங்க சொல்றாங்க, தாம் பிள்ளை தனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு சொல்லியும் கூட அது மேல சிந்த வைக்காததுக்கு காரணம் என்னன்னா, இந்த சாபத்தை பினகாசுடைய மனைவி அறிந்திருந்தார். இது பாதியிலே போக போகுது. ஆனா உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுச்சு, பிடிபட்டு போனது என்று என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இஸ்ரவேலை விட்டு கர்த்தருடைய மகிமை விலகி போயிற்று என்று அவங்களுடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறோம். சரி, கவனிக்கலாம். இதனால என்ன சாபம் வருதுன்னா, உன் வீட்டில ஒரு கிழவனை இல்லாமல் தரித்து போகும் நாட்கள் வரும் என்று முதலாவது சாபம். 2வது 32ஆம் வசனத்துல பாருங்க. 32 சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒரு பொழுதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. பாருங்க, ஒரு கிழவனும் இருப்பதில்லைன்னு சொல்றாரு. 33ஆம் வசனத்துல 3வது சாபனம்னா, உன் வம்சத்துல உள்ளவர்கள் வாலிபத்திலே சாவார்கள்னு இருக்குதுங்களா? அல்லேலூயா. உன் வம்சத்துள்ள யாவரும் வாலிப வயதிலே சாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4வது இது அடையாளமாக முதலாவது
ஏலியுடைய 2 பிள்ளைகள் என்ன பண்ணா சாகிறது. ஒரே நாள்ல என்ன பண்ணா 24ஆம் வசனத்துல 34ஆம் வசனத்துல சாகிறத பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஓப்னி பிரகாஷ் என்னும் 2 குமாரரும் அவர்கள் மேல் வருவதாக உனக்கு அடையாளமா இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளிலே சாவாங்க. இதுக்கு உதாரணத்தையும் சொல்றாரு. சாபத்தை சொல்லிட்டு 3 சாபத்தை சொல்றாரு. 1 கிழவன் உன் வீட்டுல தரித்திருப்பது இல்லைன்றார். 1 கிழவனும் இல்லைன்னு சொல்லி 2வது சொல்றாரு. 3வது உன் வம்சத்துல உள்ளவங்க வாலிப வயதிலே சாவார்கள்ன்றாங்க. இதுக்கு அடையாளமாக யாரை உதாரணப்படுத்துறாருன்னா ஓப்னி பினகாசும் வாலிப நாட்களே மரித்து போவாங்க என்று கர்த்தனவனை உதாரணப்படுத்துகிறார். ஆமே. சரி, 4வதாக தான் நம்ம யாரை பார்க்க போனா ஓப்னி பினகாசுடைய பினகாசுடைய மனைவி குறித்து நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பினகாசுடைய மனைவி குறித்து பார்க்க போறோம். பாருங்க, இந்த நேரத்துல தான் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல என்ன பண்ணா யுத்தம் பண்ண வராங்க. வேதத்துல சொல்லப்படுகிறது 4000 பேர் மரித்தாங்க, 30,000 பேர் மரித்தாங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 4ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல நேரம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் போறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது. ஏலியின் குமாரர்கள் ஓப்னி பினகாசும் மாண்டார்கள். பாருங்க, இதை கேள்விப்பட்ட ஏலியும் 18ஆம் வசனத்துல பாருங்க, தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்காய் விழுந்தான். அவன் கிழவனும் சூழித்தவனுமா இருந்தபடினால் அவன் பிடரி முழிந்து செத்து போனான். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேலை எத்தனை வருஷம் நியாயம் விசாரித்தாராம்? 40 வருஷம் நியாயம் விசாரித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். கவனிக்கலாம், உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது, தாம் பிள்ளைகள் 2 பேரும் கொல்லப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சூழித்த உடம்புனா நல்ல கனமானவர் உட்காந்துக்கிற சேர்ல தவறி விழுறாரு. கழுத்து எலும்பு முறிஞ்சினவனா அவர் மரித்து போகிறார். ஆமே. இதே காரியத்தை கூட சவுலுடைய வாழ்க்கையில கூட பார்க்கலாம். சவுலுடைய பிள்ளை யோனத்தான் பெலிஸ்தருடைய யுத்தத்துல மாண்டு போகிறத பார்த்தோன்னே விருத்த சேதனை இல்லாதவனுடைய கையில நம்ம சாகக்கூடாதுன்னு சொல்லி தான் கத்திய மண்ணில் புதைத்து தானே விழுந்து தற்கொலை நாண்டு கொண்டு சாகிறத நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, பாவம் நல்ல சாவை கூட கொண்டு வராதுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். புரியுதுங்களா? கவனிக்கலாம். இப்போ ஏலியும் மரித்து போனாரு. 20ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் வசனம் அவள் சாக போகிற நேரத்துல அவள் அண்டையில நிற்கிற ஸ்திரீகள். இப்போ யாரும் சாக போறாங்க? பினகாசுடைய மனைவி, அதை ஏலியுடைய மருமகளும் சாக போறாங்க. அப்போ சொல்றாங்க, அவள் அருகாம நின்று 20ஆம் வசனத்துல பயப்படாதே, நீ ஆண் பிள்ளையை பெற்றாள் என்றார். அவளோ அதற்கு ஒன்றும் பேசவில்லை, அதன் மேல் சிந்தனை வைக்கவும் இல்லை. பாருங்க, அவள் ஆண் பிள்ளை பிறந்து உடனே அவள் என்ன பண்ணா, அது மேல என்ன பண்ணல, சிந்தனை வைக்கிற. காரணம் என்னன்னா, புருஷனின் மரணம் அல்ல, மாமனாருடைய மரணம் அல்ல, தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டதுனால மிகவும் துக்கமா இருந்தா. இதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே இவங்க சாபத்தை அறிந்திருந்தாங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல ஒரு கிழவனும் இருப்பதில்லை என்ற சாபத்தை அறிந்திருந்ததுனாலதான் பெத்ததும் பாதியில போகுது. ஆனா தேவனுடைய பெட்டி, தேவனை மட்டும்தான் இவங்க நம்பிக்கைன்னு இருந்தாங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிடுச்சுன்னு சொல்லிதான் இவங்க பிறந்த பிள்ளை மேல கூட என்ன பண்ணல, சிந்த வைக்கல. மருமகன் புருஷன் செத்துட்டாரே, மாமனார் செத்துட்டாரே, அது மேல கூட சிந்த வைக்கல. இவங்க தேவனை மட்டும்தான் நம்பிக்கொண்டிருந்தா. தேவன் வாசம் பண்ணுவதற்கு அடையாளமா இருந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனது கொடுக்கப்பட்ட சாபத்தினாலே இனி ஒருபோதும் ஒரு ஜீவனம் தப்புவதில்லை என்று சொல்லிதான் இவங்க அது மேல சிந்த வைக்காம பக்தி வைராக்கியம் பாருங்க. பிள்ளைக்கு சாகும்போது பெயர் வைக்கிறாங்க, இக்கபோத் என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க. இக்கபோத் என்று சொன்னா
கர்த்தருடைய மகிமை விலகி போயிற்று என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் கோடி சம்பாதிக்கலாம், அது பெருசு கிடையாது. நல்ல பட்டப்படிப்பு வாங்கலாம், அது பெருசு கிடையாது. ஆனால் கர்த்தருக்குள்ள இல்லைன்னா அதை விட ஒரு துக்ககரமான காரியம் ஒன்றும் இல்லை. இதை தான் 3 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கின்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லைன்றார். பிள்ளைங்க வெளிநாட்டில் போயிட்டு லட்சங்கள் சம்பாதிக்கலாம், அது நமக்கு சந்தோஷம் கிடையாதுங்க. நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம், அது நமக்கு சந்தோஷம் கிடையாது. நம்முடைய பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள இருக்கணும், சத்தியத்தில் இருக்கணும், சாட்சியா இருக்கணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருடைய வார்த்தை பின்பற்றணும். இதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தருதா இருக்கும். நம்ம சபையில் கூட ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க செய்கிற பாவத்தை பெருமையாக பேசுவாங்க. ஒரு நாளைக்கு சொல்லினாலுங்கிறேன், தேவனை துக்கப்படுத்தாதமான்னு சொல்லிடலான்னுக்கிறேன். கவனிங்க தேவ பிள்ளைகளை, அவங்க மூத்த பையன் செய்கிற பாவத்தை அப்படியே பேசுவாங்க. என் புள்ளனா எனக்கு உயிருன்னுவாங்க தேவ பிள்ளைகளை. அதனால் ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. பாவம் நம்மளை தேவன் அண்டையில் கிட்ட சேர்க்காது, அது சாபத்தை கொண்டு வரும். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை, தரிசனத்தை எல்லாத்தையும் விலக செய்யுது. இஸ்ரவேலை விட்டே மகிமை விலகி போச்சு, பாவம் செஞ்சால் நம்மளை விட்டு விலகிடாதா இது? ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஜெபிக்கலாம். தேவ கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். அனைதினமும் எங்களோடு பேசி எச்சரித்து கொண்டு வருகிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, யூடியூப்ல கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும், பயனடுத்துங்க. இயேசுநாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வர்மங்கள். ஆமென். அல்லேலூயா.